ஏய், என்ன அண்ணாமலை, கடைக்கு ஏதோ ரெய்டு வந்திருக்காங்களா? ஐயோ பாவம், பார்த்து கவனமா இருந்திருக்க கூடாது. இப்ப பாரு, உன் கடையில உன்னையே ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. குழப்பமா இருக்குமே, நம்ம கடையை பத்தி யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு யோசிக்கவே வேணாம். நான் தான் கொடுத்தேன். டென்ஷன் ஆகாத அண்ணாமலை, அது ஒண்ணு இல்ல. ஜெயில இருந்து வரும்போது நீ எனக்கு மாலையெல்லாம் போட்டு வாழ்த்து சொல்லிட்டு போன. உனக்கு பதிலுக்கு எதுவுமே பண்ணலையா? அதான் இந்த கிஃப்ட். தப்பு பண்ணிட்ட தண்டபாணி, உன் வாழ்க்கையில நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் என்ன நீ சீண்டிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? அதுக்கு நீ வெளியே இருந்தாதானே? ஓ, ஒருவேளை நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு திமிரா இருக்கியோ? இத பாரு அண்ணாமலை, நீ கணக்கு வழக்குல வேணா தப்பு பண்ணாம இருக்கலாம், ஆனா சரக்குல அது சரி. 26 கடை வச்சிருக்க. எந்த கடையில எவ்வளவு சரக்கு வந்துட்டு போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லு. ஆனா எல்லாத்தையும் பார்க்கணும் அண்ணாமலை, பார்க்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய கழுகுங்க இருக்குங்க. அதுவும் ஒன்ன சுத்தி தண்டபாணின்னு ஒரு மோசமான கழுகு இருக்கான். அவன் எப்ப என்ன பண்ணுவான்னே தெரியாது. என்ன புரியலையா? இன்னைக்கு காலையில உன் கடைக்கு ஒரு 40 பண்டில் புடவை வந்துச்சு பாரு. அதுல ஒரு பண்டில் ஏன் சரக்கு. நான் ஏன் சரக்கு அனுப்புனேன்னு பாக்குறேன். சும்மா அனுப்ப நான் என்ன லூசா? அண்ணாமலை, அது சாதாரண புடவை இல்லை. அந்த புடவை எல்லாம் பட்டுக்கு பதிலா தங்கத்தை வச்சு செஞ்ச புடவை. ஒவ்வொரு புடவையோட மதிப்பும் 50 லட்சம். 50 லட்சம் இருக்கும்பா. 50-60 லட்சம். இதுல மட்டும் நீ சிக்கனேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. எனக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் பழகிடுச்சு. உனக்கு ஜெயில் புதுசு இல்ல. ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வாய. ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஜெயில் சாப்பாடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். கவலைப்படாத, நான் ஜெயிலர் கிட்ட சொல்லி சூப்பர் சாப்பாடு போட சொல்றேன். கொழுப்பு ஏறாத மாதிரி.